தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச தர்மம் தெரிஞ்சவர் யார், நன்றி உடையவர் யார், சத்யவாக்கியா சத்யசந்தர் யார், திருடவிரதா உறுதியான கொள்கை உடையவர் யார், சாரித்ரேண சர்வோயுக்தா நன்னடத்தை கொண்டவர் யார், சர்வபூதேஷு ஹிதா எல்லா உயிர்களிடையும் ஹிதமானவர் யார், வித்வான் கஹா வித்வான் யார், கஸ்ஸமர்த்தஹ சாமர்த்தியசாலி யார், சமர்த்தனா இருக்கிறவர் யார், கஷ்ட ஏகப்பிரிய தரிசனஹா எல்லாரிடத்திலும் அன்பு உடையவர் யார், ஆத்மவான் கஹா தன்னைத்தான் உள்ளது உள்ளபடி அறிஞ்சவர் யார், ஜிதக்ரோதஹா கோபத்தை ஜெயிச்சவர் யார், விதிமான் கஹா வேதசுத்தியா இருக்கிறவர் யார், அனசூயா கஹா கிஞ்சித் கூட அசூயே இல்லாதவர் யார். இந்த குணங்கள் உடையவர், இந்த குணங்கள் உடைய ஒரு மரணம் கேட்க விரும்புகிறேன். அதாவது நாரதரிடத்துல வால்மீகி ராம குணங்களை சொல்லும்போது கூட கேட்கல, ராமனுடைய கல்யாண குணங்களை சொல்லும்போது கேட்டால் அதுக்கு நாரதர் உடனே ராம குணங்களை சொன்னார்னா கூட அது அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. இவர் சில குணங்களை சொல்லி அந்த குணங்கள் உடையவர் யாரு, இது பாகவத்தில் வரக்கூடிய கஜேந்திர மோட்சம் மாதிரி. முதல்ல கஜேந்திரனை கவின உடனே கஜேந்திரன் நாராயணான்னு கத்துனாங்க. அவன் கத்தினது ஆதிமூலவேன்னு கத்தினான். ஆதிமூலவேன்னு கத்தின உடனே வந்தது யாருங்க, நாராயணன். அப்ப என்ன ஆகுது, இப்போ நாராயணன் தான் ஆதிமூலம் தான் இல்லையா. நாராயணான்னு கத்தி நாராயணன் வந்திருந்த பக்த வாத்சல்யம் மட்டும் தெரிஞ்சிருக்கும். ஆதிமூலவேன்னு கத்தி நாராயணன் வந்ததுனால விஷ்ணு பரத்தம் தெரியுது, விஷ்ணு பரத்தம் தெரியுது. அது மாதிரி நான் ராம குணங்களை சொல்லுங்கன்னு கேட்கல, வரிசையா நிறைய குணங்கள் எல்லாம் சொல்லி இந்த குணங்கள் எல்லாம் பொருந்திய ஒருவர் யாரு அப்படின்னு கேட்டா அந்த ஒருவரை பத்தி நான் பெருசா எதுவும் சொல்ல விரும்பல. இந்த ஒருவருக்கு ஒரு தனி விசேஷனம் கொடுத்து அண்டச்சராச்சரத்தையும் படைச்சவர் அவரால் தான் இருப்பாரோ, அதனாலதான் இந்த கல்யாண குணங்கள் இருக்கும். அதெல்லாம் கூட நான் சொல்லல, அதெல்லாம் கூட நான் சொல்லல. அந்த 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 ஒரு மனிதன் யாருன்னு பேசுறாரு. ஞாபகம் விதம் தரம் அப்படிங்கிற சொல்லு. ஏன்னா என் சுவாமியினுடைய என்னுடைய பிரபுவுடைய பரத்துவத்தை நிர்தாரணம் பண்றதுக்கு இதுவே போதுமா, எது அவரோட கல்யாணங்களே போதுமா. பரத்துவ நிர்தாரணத்துக்கு வேற எதையும் நான் காட்டணும் அப்படிங்கிற